கூட உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. பொண்ணு பார்க்குற போட்டோவை கொடுத்துருக்காங்க. போடுறா. ஹாய் கைஸ். ஏன்டா லேட்டு? என்னவா? 2 காதலர்கள் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகத்தானே செய்யும். சரி, நீ ஏன் லேட்டு? ஏய், நாங்க 2 பேரும் ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு இருந்தோம். நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்ப நீ அடி வாங்கியே சாக போற. யோ, வாய கழுவியா? என்னைக்காவது நல்ல வார்த்தை பேசியிருக்கியா? அவன் தான் என் நண்பன். தினைக்கும் காலங்காத்தால எனக்காக பாட்டு போட்டு என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றான். நீ கை கொடு மச்சான். அதுக்காக எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? விடுறா, என்னோட பிள்ளைக்கு உன் பேர் தான். கண்ணா, லூசுத்தனமா பேசாத. அந்த புள்ள படிச்ச புள்ள, எல்லாரும் கூட அப்படித்தான் பேசும். யோ, எல்லாரோடையும் அப்படி பேசும். சரி, எனக்கு வேர்க்குதேன்னு இந்தா அதோட கர்ச்சீப் எடுத்து கொடுக்குமா? இது பரவாயில்ல. அப்பா கேட்டாரு 40,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் நீ செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறா. அதெல்லாம் விடு. எப்படி போற அப்படின்னா, பஸ்ல போறேன்னு பதறி போய் என் வண்டி சும்மா தானே இருக்கு, என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போன்ட்டு கீழே கொடுத்துட்டா. லவ் பண்ணலன்னா இதெல்லாம் கொடுப்பாளா? சரி சரி சரி, நல்லா மட்டும் யோசிச்சுக்க. இந்த குயின் சேரவே சேராது. யோ, 4 ஜோக்கர் இருக்கும்போது அசால்ட்டா டிக்கடிப்பேன். கரெக்ட் தானையா? பை உங்க 2 பேரோட காதலுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. பள்ளிக்கூடத்துல உட்காந்து சீட்டு விளையாண்டா படிச்ச மாதிரியே பேசுறது. எனக்கு என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு பச்சி சொல்லுது. யோ, பச்சி சொல்லுது, வட சொல்லுது. டீ கடைக்காரன் தொல்லை தாங்க முடியல. இந்தாயா டிக்கியா. பேசிக்கிட்டே காசு போச்சா காசு போச்சா. 2 ட்ரிபிள் 8 ஆனா உனக்கு மட்டும் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காளே எப்படி? அதெல்லாம் காதல்டா. சரி, அதெல்லாம் விடு. இப்பதான் அந்த பிள்ளைய பாத்துட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பாக்குறதுக்காக கண்டிப்பா இங்க வருவாடா. வந்தா ஒத்துக்கிறியா? பாப்போம் பாப்போம். மாப்பிள வந்தா சந்தோஷம். அப்படி இந்த பிள்ளைங்க வந்துருச்சு, இந்த கண்ணாடி மண்டையில ஒரே படம் போட்டு பழக்கிறோம். சூப்பர் ஐடியாடா. வந்தா போடா. ரேவதி வருதுடா. ஏய் கண்ணா, போற போக்க பார்த்தா இந்த பிள்ளைய உட்கார வச்சு நீ ரம்மி விளையாண்டாலும் விளையாண்டுடா. ரேவதி, நல்லா பாரு ரேவதி, பில்டிங் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. தள்ளிக்கு அந்த பிள்ளைட்டு ஒண்ணு கேட்கணும். இந்த பாருமா, கட்சிப்பெல்லாம் அழுக்கா இருந்தா சலவைக்கு போடு. கண்டவன் கையில எல்லாம் கொடுக்காத. ஆமா, இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அது வந்து நண்பே பில்டிங் கட்டறல, அவனுக்கு ஒரு தூண் மாதிரி இருப்போம்னு. என்ன கண்ணா, சிமெண்ட் 50 மூட்டைன்னு அப்பா கிட்ட கணக்கு சொன்னேன். எல்லாம் அப்படியே இருக்கு. இங்க வேலை நடக்குதா இல்லையா? நாங்கெல்லாம் மத்த கான்ட்ராக்ட்காரங்க மாதிரி சிமெண்ட வாரி வாரி இறக்க மாட்டோம். சிமெண்ட கொஞ்சமா போட்டு மண்ணை நிறைய போட்டு விட்டுருவோம். அப்ப இந்த பில்டிங் என்ன ஆகுறது? அத இவங்களுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். சும்மா ஏரியா இருங்க, இன்னில இருந்து எல்லாத்தையும் செக் பண்றேன். டீச்சர்மா, உங்க பாடத்தை அப்படியே நிப்பாட்டி. ஹலோ, நேரேவதி இந்த பக்கம். ஏன் கண்ணா, உனக்கு அறிவே கிடையாதா? எதை எங்க வைக்கிறதுன்னு ஒரு விவசாயம் இல்ல? எங்க அப்பா பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எதை எங்க வச்சேன்? வாட் மேட்டர் இஸ் ஹேப்பனிங் அண்ட் கோயிங் வாட். இந்த இடவுதான். இது இங்கேயா இருக்கு? நைட் ஃபுல்லா இது எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆமா, இந்த சரக்கோட வேற எதுவும் இல்ல? பின்ன சைடு டிஷ் இல்லாம கொடுப்பாங்க உனக்கு. இனிமே நீ வண்டி கேளு, வச்சுக்கிறேன். கேக்குறேன். என்னடா இது? ஏ மாப்ள, என்னடா ஃபுல் பாட்டலோட வர்ற? அவளுக்கு ஏதோ பர்த்டே வேண்டா, அதான் gift கொடுத்துட்டு போறான். எங்க? ஏ மாப்ள, பாட்டில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சடா? டேய், நீ காதலண்டா. டெய்லி கடையில உட்காந்து பெஞ்சிய தேய்க்கிறதே பொழப்பா போச்சு. நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கண்டத கடித தின்னு அண்ணன் பிசினஸ் டெவலப் பண்ண வேணாமா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க ஒரு நாய் ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு தெரியுமா? ஆமாடா, நானும் இத்தனை வருஷத்துல அதுக்கு ஒரு புற கூட போட்டது இல்ல. இன்னைக்குன்னு பாரு, நான் சுட்ட வடை எடுத்து போட்டு அது வாளாலே தேங்க்ஸ் சொல்லி போயிட்டே இருக்கு. எது கேக்குற? அந்த தெருமுனையில அந்த நாய் செத்து கிடக்கு. நல்ல தம்பி, சண்டாலப்பல 4 வீட்டுல நக்கி தின்ட்டு 9 வருஷமா ஊரை காப்பாத்திட்டு இருந்துச்சு. அதுக்கு போய் வடைய போட்டு கொண்டியடா. டேய் டேய், அந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாதடா. ஐயோ, பாத்துப்போமா? பை. சரி. மோடுமுட்டி, நானும் பாத்துக்கிட்டு டெய்லி ஒருத்தர் வந்து டிராப் பண்ணிட்டு போறானே. ஆளு சரியான டிக்கெட்டா இருப்பாளோ? சூப்பர் டிக்கெட். மாப்ள, நீ லைட்டா கோட்டிங் கொடுத்தேன்னு வெச்சுக்கோ, ஈஸியா கரெக்ட்டா. வெரி குட். எங்க போற? கரெக்ட் பண்ணதா? ஏண்டா உனக்கு மகமா இருக்கு, அத கரெக்ட் பண்றேன்ற. எல்லாத்துக்கும் முந்துறது. சீ விட்டு போ. எப்படி நான் கரெக்ட் பண்றேன் மட்டும் பாரு. அத அக்யூஸ்ட்மா கொஞ்சம் பார்த்து பேசு. அப்பா. ஹாய். காலேஜுக்கா? ஆமா. எந்த காலேஜ்? என்ன படிக்கிறீங்க? பிகாம். வாட்ஸ் யுவர் நேம்? மீனாட்சி. மீனாட்சி. மை நேம் நல்ல தம்பி. மீனாட்சிக்கு 4 எழுத்து, நல்ல தம்பிக்கு 6 எழுத்து. 6 நாளும் 10. நீ எனக்கு சொத்து. சைவர் எடுத்துட்ட 1. இந்த ஜில்லாவிலேயே ஜோடி நம்பர் 1 நம்மதே. ஆமா, ஒரு கரிமுட்டை வந்து உன்னை இறக்கி விட்டு போனானே, அவ யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணன்? அப்ப நேத்து ஒருத்தர் இறக்கி விட்டு போனானே, அவன்? அதுவும் எங்க அண்ணன்.
அப்ப முந்தா நாள் ஒருத்தர் இறக்கி விட்டானே அவன்? அதுவும் எங்க அண்ணன் தான். மொத்தம் எனக்கு 8 அண்ணன். இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு 8 அண்ணன் இல்ல 9 அண்ணன் என்னையும் சேர்த்து. கொலசாமிக்கு ஒரு கடாய வெட்டுறா. டேய் மோடு மட்டி. வட 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 ராசா. என்ன ஒர்க் அவுட் ஆச்சா? சொல்றா. என்ன சாருமண்ட அந்த பிள்ளைக்கு 8 அண்ணன். வாரத்துக்கு 7 நாள் தான். ஆமாமா. ஒரு நாளைக்கு ஒருத்தர் அடிச்சா கூட ஒருத்தன் ஃப்ரீயா இருக்கேன். எப்படி கொறுத்து வர? நல்ல தம்பி. அந்த குடும்பத்துக்கு 8 வடைய பார்சல் பண்ணு. ரூட் கிளியர். கொலை பண்ணன. ஏண்டா சாருமண்ட யாரடா உள்ள அனுப்ப பாக்குற? கொலை பண்றதுக்கு ஆள் ஈஸியா கிடைக்குது. கொத்தனார் வேலைக்கு தான் அவனுக்கு கிடைக்க மாட்டேன். இல்ல நம்ம தலையெழுத்து. டேய் அறிவிட்டவனே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடா. அத சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்த? என்ன காமெடி பண்றியா? சனி ஞாயிறு பேங்க் லீவு. இன்னைக்கு கலெக்ஷன் போட்டா தான் திங்கக்கிழமை வரும்னு சொன்னல. உனக்கு ஒரு வேலை கொடுத்தா பின்னாடி தார் ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமாடா? ராமையா சார், தம்பிக்கு வளர்ப்பு பத்தாது. கரெக்ட் கரெக்ட். டேய் இங்கடா. டேய் உன் வயசு என்ன இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமாடா? டேய் உன் பொண்டாட்டியில உன்னை எப்பறா மதிக்கிறா? கைய ஒடிச்சு போடுவேன்டா. கைய ஒடிச்சு போடுவேன். என்ன வணக்கத்திலே நக்கலா? வெறும் கூறு விட்டவனா ஒண்ணா கூடி இருக்காங்க. எந்த பொண்டாட்டில புருஷனை மதிக்கிறா? என்னைய மட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டு. டேய் இந்த திட்டிட்டு போறாரு. வாடா பேங்க்கு போலாம். உனக்கே ரோஷம் வந்துருச்சா? டேய் எங்கடா போற? எப்படா இறங்குன? நான் எப்படா ஏறுனேன்? வாடா. ஹலோ எப்படி இருக்கீங்க? போன போயிட்டு திரும்பி வருது. இந்தலிக்காவா? கண்ணா ரேவதி எங்க போயிட்டு இருக்க? நான் நம்ம ஸ்கூலுக்கு தான். அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன் ரேவதி. நானும் அங்க தான் போறேன். வா. நம்புறியா? கண்ணா யூ கேப்பி? சிஸ்டர் கேப்பி? ஐ அம் கேப்பி. யூ ஃபாலோ மீ. நீ நகட்டு. நான் தான்டா கொப்பேன். இப்பதானடா உன்னை பேங்க் போச்சு. இங்க எங்கடா வந்த? அது வந்து ரேவதி தான் வர சொல்லுச்சு. கூப்பிட்டியா? ஆமா மாமா, நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? ஒண்ணு இல்ல, நேத்து கணக்கு முடிக்கல. அம்மாமா உன் மட்டும் பணத்தை கிட்ட இவன்ட்ட கொடுத்து விடாத. நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். டேய் முதல்ல உள்ள என்னன்னு போய் கேட்டு வேமா பேங்க் போடா. எல்லாம் தெரியும் போயா. நீ வாமா நம்ம போலாம். பொம்பளை பிள்ளை முன்னாடி மரியாதை பேசிட்டு போறேன். இவனை எல்லாம் பிள்ளைன்னு வெத்தம் பாரு. உனக்கு வாயில வரதெல்லாம் போய். ஏய் நில்லு. எங்க போற? பாத்ரூம் போறேன். அது பாத்ரூம் இல்ல, பீரோ. ஆமால பீரோ. நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏய் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சு ரேவதி? பாவன்னு உன்னை வண்டியில ஏத்துனா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பின்னாடி நின்னுக்கிட்டு ஊங்குறாங்க. அது நம்மள பார்த்து இல்ல ரேவதி. அவங்க யாரை பார்த்து சொன்னாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியுதுல்ல அப்புறம் கேக்குற. நீ என்னடானா பைக்ல வரும்போது என் இடுப்பு பிடிக்கிற? அது நம்ம ரோட்ல மேடு பள்ளமா இருந்துச்சுல, ஒரு பேலன்ஸ்க்கு. அதுக்காக என் இடுப்பு பிடிப்பியா? ஒரு கிரிப்புக்காக தான் ரேவதி. உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டேன். கொடுக்கலையே. சரி அதை விடு. உங்க அப்பா உன்ன பேங்குக்கு போக சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு என் கூட வந்த? போ ரேவதி, நீ எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுற? சந்தேகமே இல்ல, கன்ஃபார்ம்டா தெரியுது நீ பண்றதெல்லாம் சரியில்லைன்னு. காலி பயல நம்ம குடுத்த காசை கேட்டா எவ்வளவு திமிரு இருந்தா போலீஸ் ஸ்டேஷன் போவான். இங்க பாரு, நம்ம பார்க்காத போலீஸா கேஸா? ஏய் வெளிய விடாம அவனை அங்கேயே பிடிச்சு வைங்கடா. வந்து வச்சுக்கிறடா அவனை. வெயிடா போன யாருகிட்ட? ரேவதி கார் சாவி எங்கடா? ரேவதி சாவி எங்கடா? ஏய் நீ எங்கடா? இங்க பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வாங்கிட்டியா? நிறைய வாங்கிட்டேன். சரி சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறேன். வேலையெல்லாம் ஒழுங்கா பாக்குறாங்களாமா? சரி நான் கிளம்புறேன். என்னடா ஒரே கலவரமா இருக்கா? காருக்கெல்லாம் போகாதுங்கறாங்க. கார் தானே போகாது, பைக்ல போயிட்டு வந்துடுறேன். சரி கிளம்பு சீக்கிரமா போ. பாத்து போடா. இல்லையா பத்திரமா கூட்டி வா. நீ அனுப்பாதீங்கன்னு சொன்னா கேட்கறாங்க. இல்ல தம்பி எங்க கிளம்பிட்டீங்க? வேகமா டவுனுக்கு போறேன். டவுனுக்கு எப்படி போக முடியும்? போக முடியாம தான் நானே திரும்பி வர்றேன். என்ன விஷயமா போறீங்க? பாப்பா டிவி ஆபீஸ்ல மாட்டிச்சு, போய் கூட்டி வரணும். அட நீங்க வேற, கண்ணு அங்கதான் போயிருக்கான். அவன்கிட்ட சொன்னா கூட்டி வந்துருவான். போடியா ஒரே திப்பிடிச்சு எரியுது. நீ ஜல்லி வாங்கி தலையில கொண்டு போற. நல்லபடியா வீடு போய் சரியா? என் சிரமம் உனக்கு புரியுது, எங்க அப்பனுக்கு புரியாதே. உன்கிட்ட சொன்ன ஒரு வேலை உருப்படியா நடக்கான்னு சொல்லி திட்டுவார். நீ வேற பத்தியா சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள எங்க அப்பாட்ட இருந்து போனு. பா செங்கல் ஜல்லிலாம் இன்னைக்கு வராதுப்பா. இங்க ஒரே கலவரமா இருக்கு. நீ சும்மா சும்மா போன போட்டு டார்ச்சர் பண்ணாத. டேய் முட்டா பையன். கரெக்ட் தான், சொல்லு. சொல்றத கேளு. நம்ம ஏத்த விட்டு ரேவதி அங்க டிவி ஆபீஸ் வந்திருக்காங்கடா. டவுன் பூரா கலவரமா இருக்குல. நீ போய் பத்திரமா கூட்டி வந்துரு. டேய் ஏண்டா போன் பேசினா ஊன்னு எதையாவது சொல்ல. ரேவதியை பார்த்தோன்னு போன் பண்ணு. கேக்குதா? இல்ல புரியலடா.